வெல்கம் டு டோக்கி டாக்ஸ் டிராவல்ஸ். இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டையிலிருந்து 23 கிலோமீட்டர்ல இருக்க அமராவதி டேம்ல இருக்க 4 சூப்பரான பிளேஸுக்கு போக போறோம். இங்க நம்ம பாக்குறதுக்கு ஸ்கல்லலேண்ட் மாதிரி இருக்கிற மலைகளுக்கு நடுவுல போட்டிங் பண்ணலாம். கொடைக்கானல் மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு குட்டி ஃப்ளவர் கார்டன்ல போட்டோஸ் எடுத்து மாஸ் காட்டலாம். அதுக்குள்ளேயே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கிற முதல்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா டேம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற காரசாரமான மீன் வறுவல் அண்ட் மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். வாங்க. நம்ம இந்த அமராவதி டேமை ரீச் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரலாம், இல்லைனா உடுமலைப்பேட்டையிலேருந்து நமக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, அதில் கூட நம்ம வந்து டேமை ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே மத்தியான டைம் தான் பிளான் பண்ணி வந்தோம். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் குழம்புலாம் மத்தியான டைமில் தான் நல்லா நல்லா சூடாக சாப்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இந்த டைமே பிளான் பண்ணி வந்துட்டோம். வந்த உடனே அந்த அக்கா கிட்ட சொல்லி சைடிஸுக்கான ஜிலேபி மீனை நல்லா மொறுன்னு பொறிக்க சொல்லிட்டோம். இப்போ தானே நம்ம மெயின் டிஷோட சாப்பிட முடியும். என்ன சரிதானே? நம்ம சைடிஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த அக்கா கிட்ட சொல்லி சாப்பாடையும் மீன் குழம்பையும் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மீன் குழம்புல இருக்கிற மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்கு. இந்த டேம் மீன்லாம் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம் தான், இருந்தாலும் சூப்பரா இருக்கு. நானும் டேம் மீன்னா கவுச்ச வாசம் வரும்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறனால நல்லா டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம ஜிலேபி மீனை நல்லா மொறுன்னு பொரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அது கூடவே கொஞ்சம் வெங்காயம், கூடவே நமக்கு ஒரு பொடியை மிக்ஸ் பண்ணி தருவாங்க பாருங்களேன். அது அப்படியே சுட இருக்கிற மீன் மேல பரன்னு தூவி விட்டு சுட பிச்சு வாயில வச்ச உடனே எப்படி இருக்கு? சூப்பர். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மீன் சாப்பிட நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சதும் டேமுக்குள்ளே போகிறக்கான டிக்கெட்டை வாங்கிடலாம். இங்கே கிட்ஸ் அடல்ட்ஸ்னு பிரித்து டிக்கெட் வாங்காமல் ஒரு நபருக்கே இங்கே 5 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே 2 வீலர் வந்தீங்கன்னா 10 ரூபா, கார் அண்ட் வேனுக்கு 20 ரூபா. இந்த டேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா இந்த பார்க் பல வருஷமாக பராமரிக்கிறதே இல்லை. ஸோ அதனால டேமுக்கு மேலே போய் முதல் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல? இல்லை எதுவும் பேசவில்லை, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ. அப்புறம் என்ன, நம்ம டேமுக்கு அந்த பக்கமாக இருக்கிற குட்டி ஐலாண்ட் எல்லாமே இப்போ நம்ம போட்டில் போய் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம போட்டில் ஏறி லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இப்போ போட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த டேமுக்குள்ளே போட்டில் ஏறி ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஏதோ ஒரு புது ஐலாண்டுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அது எந்த மாதிரியான ஐலாண்டோட ஃபீலை கொடுத்துச்சுன்னா, இதோ இங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கறதுக்கு காங்கோட ஸ்கல் ஐலாண்டுக்கே வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டில் போகும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைனோசர் படத்தோட எண்டில் ஒரு பிஜியத்தோட படத்தை முடிப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு சீனாக தான் இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த குட்டி ஐலாண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம டேமுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது இந்த குட்டி ஐலாண்ட் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் போட்டில் போக தான் தெரியுது ஒரு 10 நிமிஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போட் அந்த குட்டி ஐலாண்ட் வரைக்கும் போகணும்னு நினச்சோம். ஆனால் போட் ஓட்டுறான்னா அங்கே முதலைகள்லாம் இருக்குன்னு, அதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே யாரையுமே இறங்கி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி போகிறவங்கள பார்க்கறக்காகவே டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால போக வாய்ப்பே இல்லை. அதனால போட்டை ஐலாண்டு பக்கத்தில் போகிற மாதிரி போய் திருப்பிடுவாங்க. அந்த இடத்துல திரும்பி போகும்போது அப்படியே எதிர்காத்து அடிக்கும் பாருங்க. அப்படியே நம்ம போட் குதிரை மாதிரி குதிச்சு போறத பாக்குறக்கே கொஞ்சம் பயமாவும் ஜாலியாவும் இருந்துச்சு. உனக்கு இருக்குண்டா? இருக்கும். நான் உயிரோட கரைக்கு போவானே தெரிய மாட்டேங்குது. நான் கரையவே பார்த்துட்டு இருக்கேன், எப்படா போவோன்னு. நீ வேற. நாங்க எதிர்பார்த்ததை விடவே இந்த போட் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த போட் ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க போமா. நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு ஃபேமஸான நபரை பார்க்க போவோம். அதே மாதிரி இந்த அமராவதிக்கு ஃபேமஸான ஆள் யாருன்னா அது நாங்க தான். இந்த முதலைகள் எல்லாமே போகாத ஆறு இல்லை, போகாத கிராமம் இல்லை. இவங்க போன இடத்துல எல்லாமே பண்ணாத சம்பவமே இல்லைன்னு சொல்லலாம். அமராவதி நாட்டின் அருகே நமது கிராக்மேன் சன்பாத் எடுத்துக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து பீதியடைந்தனர். ஆனால் ஒருவர் மட்டும் அதை பார்த்து துணி துவைத்துக் கொண்டிருப்பதை கண்டு முதலை சங்கம் அதிர்ந்து போனனர். ஏமா, ஒரு முதலைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? துணி துவைக்க இவ பொண்ணாலும் பண்ணக்கூடிய என்ன வெளுக்கிறா, நழுவிடுவோம். இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ண முதலையில தான் பிடிச்சிட்டு வந்து இந்த அமராவதி பண்ணையில அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாங்க அமராவதி crocodile ஃபார்முக்கு பார்த்த உடனே டேம்ல இல்லாத கூட்டம் இங்க இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டு பாத்திரலாம். மொபைல் கேமரா தான்.
இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இங்கே காவல்துறையோட கண்காணிப்பு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. வணக்கம்டா மாப்பிள்ள. மக்களே, இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த இடத்துலையுமே மொபைல் கேமராவுக்குன்னு தனியாக டிக்கெட் எடுத்ததே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது டிக்கெட் எடுத்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொட்டி விடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிக்கெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த crocodile ஃபார்முக்குள்ள என்டர் ஆனதும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரீன் ஏரியா இருக்கும். இங்கே பெரிய பெரிய மரங்களையும் கார்டனையும் நல்லா நீட் அண்ட் கிளீனாக வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அமராவதி டேம் கூட இல்ல. இந்த crocodile ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. ஆனா அமராவதி டேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இந்த இடத்த மாதிரியே அமராவதி டேமையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா டூரிஸ்ட் பீப்புள்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அது இருக்கும். இந்த ஃபார்முக்கு அதிகமா வர்றவங்க கப்புள்ஸும் ஃபேமிலிஸும் தான். இங்க அவங்க கொடைக்கானல் மாதிரி இருக்கிற புல்வெளியில போட்டோஸ் எடுக்கிறது, கார்டனுக்கு தண்ணி பாய்க்கிறதுல குளிக்கிறதுன்னு எண்டே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இங்க ஃபேமிலியா வர்றவங்க அவங்க கிட்ஸை விளையாட வைக்கிறதுக்காகவே இங்க நிறைய பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம கிட்ஸ் மட்டும் விளையாடுறது இல்ல, அவங்க கூட பேரண்ட்ஸும் சேர்ந்து கிட்ஸா மாதிரி சின்ன புள்ளத்தனமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. மாமா அன்னைக்கெல்லாம் நம்ம அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். அடுத்த முதலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தீங்கன்னா சிற்ப கலைஞர்கள் இந்த பெரிய பாறையில அவங்க சிற்பக்கலையை செதுக்கியிருப்பாங்க. பாருங்க, எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கும். இதே மாதிரியான ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்ல நடந்திருக்கு. இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை ஒன்று சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பிடிச்சிட வேண்டியதா? மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை கீழே வந்து பாரு, பீஸ் ஆக்கிடுறேன். இந்த வீடியோ ஆஸ்திரேலியாவில் உள்ள டார்வின்ஸ் crocodiles பார்க்ல நடந்தது. விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல. இப்போ வாங்க கூண்டுக்குள்ள இருக்க கைதிகளை பார்க்கலாம். நாங்க இங்க இந்த முதலைகளை இவ்வளவு க்ளோஸ்அப்பா பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. உண்மையிலே படத்துல பார்க்கறத விட நேர்ல பார்க்க இன்னும் பயங்கரமா டெரரா இருக்கு. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இது வயசாயிச்சு தெரியுது, பல்லல குட்டி நான் வச்சுனா கல்யாணம் நைனா அங்க பாருங்க, முதல்ல வாங்கி பாக்குறான். ஸ்நாக்ஸ் எடுப்போமா? மாமா வாங்க மாமா, பேக் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மாமா. டேய், அதுல ஒரு பருக்கு கூட இருக்காதுடா. அதை உன்னை வர வைக்கிறதுக்கான ஒரு போட்ட ஒரு சதி. நீ வந்தவாமா, வரட்டி போமா, இன்னைக்கு ஒரு புடி. இதோ வந்துட்டேன். நைனா, பேக்ல ஸ்நாக்ஸ் வைக்கலையே நைனா? பேக் காலியா இருக்கு. என்னது மாமா, சாச்சி போட்டாங்க மாமா. சார், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்ன பல்ல இல்ல, நீ எனக்கு உப்பு கேக்குறியா? ஒழுங்கா ஓடி இருக்கா, கப்பு கட்ட பசங்களா? ஆமா சார், அந்த முதல்ல வயலிருந்து கப் அடிக்குது சார். அப்ப நீங்க கண்டிப்பா உப்பு ட்ரை பண்ணி பாருங்க. ஒழுங்கா போங்கடா உப்பு கட்ட பசங்களா. என்னடா லுக்கிங்க, என்ன சர்க்கஸா கட்டிட்டு இருக்காங்க? எடுபட்ட பயிலுங்களா, இதை கிளீன் பண்ணுங்களான்னு கேட்பீங்களா? இப்ப பாரு, ஆடியன்ஸ் வழியா மானமே போச்சு, ஷேம் போச்சு. இதை எப்படி சமாளிக்கிறான்னு பாரு. ஹலோ ஆடியன்ஸ், இதுதான் முதலோட கேட் வாக். நெக்ஸ்ட் அப்படியே குப்புறா படுத்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னோக்கா போட்டு அப்படியே கண்ணமுன்னா சொர்க்கத்துக்கே போயிடலாம். என்ன அளவுக்கு கிளம்புறா. அடுத்தது நாங்க பார்க்கோட லெஃப்ட் சைட் கார்னர்ல போய் பார்க்கும்போது பெரிய பெரிய வயசான முதலைகளை இந்த பெரிய காம்பவுண்ட் செவத்துக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த முதலைகள் எந்த டைம் சாப்பிடும், என்ன சாப்பிடுங்கிறத ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த டைம்ல உள்ள போவாங்க? மதியம் 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அது பெரிய ஆட்டோ வந்துச்சுனால சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுச்சுன்னா எல்லாம் ரெடியாக இருக்கும். ஓ, வண்டி சத்தம் கேட்ட உடனே ரெடியாக இருக்கு, சாப்பாடு வந்துருச்சு 12 மணிக்கு. அந்த அளவுக்கு பற்றி செலுத்துறமா இருக்கு. எப்படி ஆகும்? ஃபுட்டு வந்து உள்ளே போய் போட்டுருவோம். இதில் வந்து உள்ளே போய் போடணும். நீங்கள் உள்ளே போய் போட்டிருக்கீங்களா? நாங்கள் போட்டிருக்கீங்க. அந்த டைம் ஒன்றும் பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் பண்ணாதா? பக்கமாக போய் தான் போடணும். பக்கமாக போய் தான் போடணுமா? ஒன்று எடுத்துட்டு இதில் வந்து வெளியிலேருந்து தூக்கி போட்டுருவீங்க. இதில் வந்து உள்ள ஏன்னா போகிற வயசான இது ஃபுல்லாக வயசானதில் இங்கே தனியாக வச்சுருவீங்க. ஓகே ஓகே. அடல்ட் எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். ரைட்டு. இந்த குட்டி வயசு கம்மி தான், இது வந்து வயசு ஜாஸ்தி. ஸோ பெருசாக இருக்கிறதுனால அது நம்ம கூட்டமாக நீங்கள் சாப்பாடு ஒன்று போட போனால் 10 இது சுற்றி வந்து நிற்காதா? இல்லை, அப்படி வராது. ஒன்று ஒன்றா தான் வந்து சாப்பிட்டுக்கும். தேவைப்படுறது மட்டும்தான் வரும். இல்லைனா மீதில் அப்படியே படுத்துக்கும். ஓகே ஓகே. ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றும் பண்ணாது. ஓகே. எங்கள் சவுண்டு கேட்டாலும் அது அலாட் ஆகிருக்கு. நைட்டுனா சாப்பாடு எதாவது போடுவீங்களா அதுக்கு? நைட் சாப்பாடு மத்தியானம் மட்டும் தான் சாப்பாடு அதுக்கு? மட்டும்தான். ஓகே ஓகே. இது ஆட்டுக்கறியா இல்லை சிக்கனுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். ஒரு டைம். என்ன தெரியும்? மாட்டுக்கறி, மீன். ஃபிஷ்ஷும் நம்ம இங்கே டேம் ஃபிஷ் தான் கொடுத்துட்ருக்குறது. ஆமாங்க, டேம் ஃபிஷ். ஓகே ஓகே. எவ்வளோ வருஷம் உயிர் வாழும்னு நினைக்கிறீங்க இந்த பெருசு வயசானதெல்லாம்? அதிகபட்சம் 55 வருஷம். 55-60 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகேங்க.
தேங்க்ஸ்ண்ணா. கடைசியாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே பார்க்க விட்டு வெளியே வந்ததும் பார்க்க தாண்டி போகக்கூடிய ஒரு ரோட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல குரங்கு கூட்டம் கிராஸ் பண்ணி போறத பார்த்ததும் அது என்ன குரங்கா இருக்குன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டோம். பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஒரு லங்கூர் குரங்கு. இந்த இடத்துல இந்த குரங்கு பார்ப்போம்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அந்த குரங்கு பக்கத்துல இருக்கிற புதர்ல ஏதோ ஒன்று அசைதுன்னு கேமராவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நாங்க எதிர்பார்க்காத 3 மானை பார்த்தோம். அது எங்களை பார்த்தது ரோட்டை தாண்டி துள்ளி குதிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அது குதிச்சு போன இடத்துல போய் பார்க்கும்போது தான் நாங்க எதிர்பார்க்காத ஒரு மான் கூட்டத்தையே நாங்க அங்க பார்த்தோம். ஒரு மான் கூட்டம் இங்க இருக்குதுன்னா கண்டிப்பா இங்க ஒரு மான் கூட்டத்தோட தலைவன் கண்டிப்பா இங்க இருந்தே ஆகணும். நாங்க கெஸ் பண்ண மாதிரியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுல அந்த கூட்டத்தோட தலைவனையும் நாங்க பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது எங்க மைண்ட் ஓ மை காட் இப்படிதான் ஷாக் ஆகி நாங்களும் நின்றுட்டோம். நீங்க அமராவதிக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய போட போறோம். குறுக்க பண்ணியே வந்தாலும் டேய் டிமோனு இன்னும் யாரோ கூப்பிடுறாங்கடா. டேய் பூம்பா உன்னை யாரா கூப்பிட போறான், சாத்திட்டு கிளம்புடா. உற்சாகம் பொங்குமே, கவலை ஏதும் இல்லை, தொல்லை நீ இல்லை, வாழ்வே ரொம்ப கூல், அதிசம கூல், ஹக்கூனா மட்டானா.